கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்துகிட்ருக்கு கைஸ். ஸோ இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 176 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கிங் கோலி. ஸோ இன்னும் 2 பேட்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. யார் அந்த பேட்டர்ஸ், ஸோ நம்ம எப்படி கொலாப்ஸ் ஆனோம், அதுக்கு முக்கிய ரீசன் யார், ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டாப் ஆர்டர் பற்றி பார்த்துருவோம். டாப் ஆர்டரில் செம்மையாக ஃபயர் ஆடினது கோலி தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே செம்மையாக ஆடினார். அதுக்கப்புறம் கேமை புரிஞ்சுக்கிட்டு ஸ்லோ டவுன் ஆனார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம்பித்த மாதிரி அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினார். இந்த நேரம் அவர் ஒரு 150 போட்டிருப்பார், அது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா வேறு மாதிரி ஆடினார். எடுத்தோடனே மார்க்கோ ஜான்சன் டேக் ஆன் பண்ணி அடிக்க ஆரம்பித்தார். ஸோ கூட பர்ஃபார்ம் பண்ணுற ரோஹித் சர்மாவும் நல்ல அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடி அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்தார். கேஷவ் மகாராஜ் டாஸ் பால் போயிட்டு டாஸ் பால்லேயே அவுட் ஆனார் ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட் தான் ரொம்ப மோசமான இதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தார். சூரியகுமார் யாதவனுக்கு செட் டவுன் பண்ணி எடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன் சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலர்ஸ். ஸோ செம்மையாக வச்சு கரெக்டாக ரபாடா போட்டு எடுத்து கொடுத்தாரு, செட் டவுன் பண்ணாங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேஸ். அக்ஷர் பட்டேலும் செம்மையான இன்னிங்ஸ் ஆடினார் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும் விராட் கோலி இவ்வளோ ரன்ஸ் 76 ரன் அடிச்சிருக்காருன்னா அதுக்கு முக்கிய பங்களிப்பாக இருந்தது அக்ஷர் பட்டேல் தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் கரெக்டான சமயத்தில் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஏன்னா கோலி எடுத்தோடனே அட்டாக்கிங் ஆடி டக்குன்னு அதுக்கப்புறம் 4வது ஓவர்லேயே 3 விக்கெட்ஸ் விழுந்து அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தாங்க. 2 பேரும் அமைச்ச பார்ட்னர்ஷிப் தான் இந்த ஸ்கோர் 176ங்கிற ஸ்கோரு. ஸோ இவங்க 2 பேர் நிற்கலன்னா இந்த மேட்சே வந்து மாறி இருக்கும். குறிப்பாக வந்து அக்ஷர் பட்டேல் அந்த இடத்துல வந்துட்டு 15வது ஓவர்கிட்ட வந்து ரன் அவுட் ஆகாமல் இருந்தாருன்னா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாகவே அடிச்சிருக்கலாம் தான் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்துட்டு அவரை வந்து டக்குன்னு பார்த்து உள்ளே போயிருந்தார், கிரேஸ்குள்ளே போயிருந்தாருன்னா ரன் அவுட் ஆகிருக்க மாட்டார். டக்குன்னு இல்லாதனால கீப்பர் வந்து டக்குன்னு ரன் அவுட் அடிச்சோன்னா அவுட் ஆகினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலி வந்து இந்த வருஷம் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அடித்த ரன் 75 தான் கம்பைன் பண்ணி. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து 76 அடித்து அதுக்கு மேலே அடிச்சிட்டாரு. ஸோ செம்ம தானே கைஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிவன் டுபே அவரோட பங்களிப்பு கொடுத்தாரு 27 ரன். ஸோ செம்மையான நாக், இவரோட நாக்கும் செம்மையாக இருந்தது தான் சொல்லுவேன். ஸோ டீம் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் காமிச்சிட்டாங்க. இனிமேல் பவுலர்ஸ் கையில் தான் இருக்குது. பவுலர்ஸோட டீம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படி எல்லாம் பை கைஸ்.